Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. Entry panna Vetri. Download the app. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. கண்ணாடி முன்னாடி புஷ்அப் அடிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணதை பார்த்து என்ன ப்ரோ காலே இல்லாமல் நீ புஷ்அப் அடிக்கிற என்னால் எதுவுமே பண்ண முடியல, இதெல்லாம் கொடூரமாச்சு ப்ரோ. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ப்ரோ. அதாவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு நம்ம எனக்கே தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மிரர் வந்து என்னை சுற்றி மிரர் எங்கேயுமே இல்லை என் ரூமில். கொஞ்சம் வெளியே போனால் தான் மிரர் இருக்கும். ஸோ அந்த மிரரை வந்து நான் எதர்ச்சியாக பார்க்கும்போது டே பை டே பார்க்கும்போது பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ. எனக்கு பேரண்ட்ஸே இல்லை ப்ரோ. எனக்கு பாட்டி தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஏதோ பெருசாக தெரியல ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம். இந்த சின்ன வயசுலேருந்து எல்லா மெமரிஸும் இந்த ரூமில் தான் ப்ரோ எனக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா பண்ணதே இந்த ரூமில் தான். பெரிய ஒரு லாஸ் ஆகி இப்படி வந்து நிற்கிறேன். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பையன் வந்து பெரிய ஆளாக வருவான், இப்படி நிற்பான், நல்ல பேர் வாங்கி தருவான்ட்டு அப்படின்றதெல்லாம் யோசிச்சேன் ப்ரோ. அக்செப்ட் பண்ணி முடியல. சரி என்ன பண்ணுறது, வயசு அப்படி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் ப்ரோ. அந்த ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு அட்மிட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே 3 நாள் ஆக்குனாங்க, அப்புறம் 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்லாம் வரவே மாட்டாங்க. இப்படி ஆயிட்டேடா அப்படின்ற மாதிரி என்னை தோண வைக்கல. அந்த தாட்சே எனக்கு உள்ள வரல. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இருக்காதுல்ல, இவனுக்கு யாருமே இல்லை அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கும். அது அந்த வெறினால தான் இப்போ வந்து இப்படி தோணுது. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இந்த இன்ஸ்டாகிராமில் அடிக்கடிக்கு நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அந்த அடிப்பட்டக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதை பார்த்து அது சில பேர் ரீச் ஆனதுனால அவங்க வந்து எனக்கும் இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, இல்லை ப்ரோ நானும் இப்படி தான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் ஒரு நார்மலாக என்னால் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி புஷ்அப் அடிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணதை பார்த்து என்ன ப்ரோ காலே இல்லாமல் நீ புஷ்அப் அடிக்கிற என்னால் எதுவுமே பண்ண முடியல, உனக்கு கை வேற ஒஞ்சிருக்கு, எப்படி ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல ப்ரோ, எனக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா, சரி நம்ம டெய்லி ரொட்டீனில் என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் நம்ம இதெல்லாச்சும் பண்ணுறோமே, அதெல்லாம் பார்த்து அவங்க ஏதாச்சும் மோட்டிவேட் ஆகி மைண்ட் ரிலாக்ஸாக இருப்பாங்க, நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னி ஆரம்பிச்சேன். ஏன்னா நீங்கள் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் கூட போட்டிருந்தீங்க, இப்படி இருந்தது லைஃப், அதுக்கப்புறம் இப்படி ஆச்சு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு ப்ரோ? ஏதாச்சும் வெளியே போகலாம், சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்தோம். அண்ட் வந்து போயிட்டே இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு கண்டெய்னர் எதிரில் வரவோ, நானும் அதை சரியாக பார்க்காம அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ ட்ரை பண்ணலையா எதுவும் காரை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை என்ன கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில், என்ன சொன்னாங்க? நைட்டு ஒரு 2 மணிக்கு அட்மிட் ஆனேன். அதோட மார்னிங் வந்து ஒரு 10 o'clock தான் ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க. சரி அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் காலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா காலை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது ப்ரோ. இதெல்லாம் அவங்க சொல்லி தான் பேரண்ட்ஸ். தனியாக தான் போனீங்களா வண்டிலையா? நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் போனோம் ப்ரோ. ஓ ஃப்ரெண்டும் நீங்கள் 2 பேரும்? அவருக்கும் வந்து நம்ம தையில் அங்கே வந்து பிளேட் வச்சுருக்காங்க, அப்புறம் ரிப்பில் வந்து லைட்டாக கிராக். அவன் இப்போ கரெக்டாக இருக்கான் ப்ரோ. எவ்வளோ நாள் ப்ரோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள்? 4 to 5 months இருந்தேன் ப்ரோ. அந்த 4 to 5 months எப்படி இருந்துச்சு அது உங்களுக்கு? அதெல்லாம் கொடூரமாச்சு ப்ரோ. எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நாளும் தனியாக இருக்கும். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ் எனக்கு வந்து சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்தாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது நான் நார்மலாக எப்படி இருக்கேன்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்படி ஆயிட்டேடா அப்படின்ற மாதிரி என்னை தோண வைக்கல. அந்த தாட்சே எனக்கு உள்ள வரல. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இருக்காதுல்ல. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ப்ரோ. அதாவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு மோஸ்ட்டாக அந்த தாட்ஸ் வரல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 4 மாதமா 5 மாதமா ஆகுது. நான் வீட்டுக்கு வந்து அதை நடக்க ஆரம்பிப்பேன். வாக்கரில் நடக்க சொல்லிட்டாங்க. சரி அப்படி நடக்கும்போது மிரர் வந்து என்னை சுற்றி மிரர் எங்கேயுமே இல்லை என் ரூமில். கொஞ்சம் வெளியே போனால் தான் மிரர் இருக்கும். ஸோ அந்த மிரரை வந்து நான் எதர்ச்சியாக பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம்ல நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. அந்த மூமெண்ட்லாம் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். நானே தனியாக உட்காந்து ரூம்லாம் லாக் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சு அழுது என்னால் முடிஞ்சது. அந்த டைமில் கையை கூட குத்த முடியாது ப்ரோ, ஏன்னா இந்த கையில் ஃப்ராக்சர். எனக்கு ஒரு மாதிரி
பவர்லெஸ்ஸாக இருப்பேன், எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நானும் டே பை டே பார்க்கும்போது பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ. ட்ரை பண்ணி மாமா ப்ரோ, அது ஏதோ ஒரு சண்டை வந்துடும். அந்த மாதிரி வீட்லயே நம்ம அது இதுன்னு வேலை வாங்கும்போது ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கும் வந்து வெறுத்துருவாங்க. எல்லாமே நம்ம அவங்கள டிபெண்ட். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் ப்ரோ. ஏன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது, எல்லாமே மற்றவங்க செய்கிறாங்க. மைண்டில் ஒரு ரிலாக்ஸாக இருக்காது, எதுவுமே இருக்காது. எதுவுமே ஒரே இடத்துல உட்காந்துருந்தா ஒரு மாதிரி அந்த தாட்ஸ் இந்த தாட்ஸ்ன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களே வேலை வாங்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுச்சு. வேணா இருக்கிறத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு சொன்னா? இதான் வீட்டில் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எப்போ உங்களுக்கு அந்த வீடியோ போடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது நீங்களே எடுத்துருக்கீங்க அந்த வீடியோ? ஏதோ ஒரு இதுல தான் போட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு போட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே அதை பார்த்துட்டு வந்து எதுக்குடா நீ காட்டுற காலை, எதுக்குடா காட்டுற அப்படின்ற மாதிரி, எதுக்குடா இப்போ ஃபீல் பண்ணலாம் ரீல்ஸ் போடுற அப்படின்ற மாதிரி 4 பேர் கேட்டாங்க. அது எனக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கேட்டு இன்னொரு ரீல்ஸும் அதே மாதிரி அப்லோட் பண்ணாங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய பேர் வந்து என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து என்னோட மோட்டிவேட் ப்ரோ, நானும் உன்ன மாதிரி தான் அடிபட்டுச்சு, நான் எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், இல்லை நான் அடிபடும் போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்க, போக சரியாயிடும் ப்ரோ, ரெக்கவர் ஆயிடுவேன். ஆனால் நான் நிறைய கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்களாம் பார்த்தோன்னே எனக்கு இன்னமும் சரி இவங்களும் இப்படி தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பாஸ்ட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ. அண்ட் ஃபியூச்சரில் வந்து எனக்கு பிளாங்காக ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதாவது நம்மளுக்கு பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதை நினைச்சு ஒரு 2 செகண்ட் யோசிச்சோன்னே, இல்லை நம்ம இப்படி இருக்கவே கூடாது, நம்ம இப்படி இருக்கிறது தப்பு, அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி, முடிஞ்சா நம்ம பாட்டி தாத்தாக்கு சாப்பாடு இல்லை தம்பிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குற ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பைக்கில் ஒரு ரைட் போயிருக்கோம், அது இவ்வளோ பெரிய விஷயமா மாறும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பேரண்ட்ஸே இல்லை ப்ரோ. பேரண்ட்ஸ் இல்லை, எனக்கு பாட்டி தாத்தா சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. சின்ன வயசுனா ஒரு 6th 7th அந்த மாதிரி டைம்லேருந்து அவங்ககிட்ட இருந்தே வளர்ந்துட்டேன். அவங்ககிட்ட வந்து எனக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி அவங்க என்னை வளர்க்கல, அந்த தாட்ஸே வரல. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன சண்டை, ஏரியாவில் சண்டை வந்தால் கூட இந்த மாதிரி வந்து இவனுக்கு யாருமே இல்லை அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கும். அது அந்த வெறினால தான் இப்போ வந்து இப்படி தோணுது. அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு ப்ரோ? அது பர்சனலால எல்லாமே பாட்டி தான், பாட்டி தாத்தா. இப்படி ஆனவனே பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க? அவங்க மைண்ட் செட்லனா எனக்கு இது இல்லைன்ற மாதிரி தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க. ஆமா, சாப்பாடுல இருந்து எல்லாமே. ஆனா நமக்கு தோணும்ல நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறோமோ. நான் இவ்வளவு பண்ணியும் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்துச்சு. அவங்க எங்க வீட்டுல நிம்மதியா தூங்குறாங்க, இப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகி இப்படி வந்து நிக்கிறேன். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம பையன் வந்து பெரிய ஆளா வருவான், இப்படி நிப்பான், நல்ல பேர் வாங்கி தருவான்ட்டு அப்படின்றதெல்லாம் யோசிச்சேன் ப்ரோ. அக்செப்ட் பண்ணி முடியல. சரி என்ன பண்றது, வயசு அப்படி. நானும் அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி இருக்காதரா அப்படி இருக்காதரான்ட்டு. ஒன்றும் இல்லை, எல்லாம் பூமரு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அதே மாதிரியே நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிப்பட்டக்கப்புறம் தான் எல்லாம் வந்து ஃபியூச்சர் எனக்கு இருக்கு, நம்ம இப்படி இருக்கவே கூடாது, இப்படி இருந்தனா நம்மளுக்கே தெரிஞ்சு வேஸ்ட் தான். நீங்க நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு நீங்க லவ்வர்லாம் இருக்கிற மாதிரி, உங்க லவ்வர்லாம் என்ன சொன்னாங்க இது ஆக்சிடென்ட்க்கு அப்புறம்? நான் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி என் முன்னாடி ஒருத்தர் நாள் அப்படி வெளியே போய் அழுது வந்து இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது. அதனாலதான் நானும் இப்ப பாசிட்டிவாவே இருக்கேன் ப்ரோ. எல்லாரும் போயிடுவாங்க, எல்லா பொண்ணுங்களும் வந்து போயிடுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் குறை சொல்ல முடியாது, சொல்றேன். ஒரு சில பொண்ணுங்க மைண்ட்ல சில பேர் யோசிப்பாங்க வேண்டாம்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. டிசேபிள் ஆயிட்டான், நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கு, 4 பேர் பேச ஆரம்பிப்பாங்க, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க நான் நினைச்சேன். பட் ஆனால் அவங்க சுத்தமா அந்த தாட்லேயே இல்லை, நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ இதை மட்டும் பண்ணு அப்படின்ற தாட்டில் தான் அவங்க பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கால் எடுக்க போகிறாங்கன்றது எப்போ தெரியும் உங்களுக்கு? எனக்கு கால் எடுக்க போகிறாங்கன்னே தெரியாது ப்ரோ. நான் பார்த்தேன், பல்ஸாக செக் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபுட்டில் அந்த 5 ஃபிங்கர்ஸும் ஆக்டிவேட் ஆச்சு. சரி இது வந்து சும்மா ஸ்டெம்ப் மாதிரி தானே, ஃபுட்டே வேலை செய்யுது, நம்மளுக்கு எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் இது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 8 hours கிட்ட சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு கால் எடுத்தாங்களே தெரியாது, அன்கான்சியஸாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டது கால் எடுத்தோடனே அவங்க பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போனாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு கால் எடுத்துட்டாங்க போல. ஏன்னா ஏஞ்சி கூட முடியாது ப்ரோ என்னால். தலையில் அடிபட்டுச்சு, கை அடிபட்டுச்சு, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கும். யாருன்னா மூஞ்சி நேரம் வந்தால் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அடிபட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 8 ஹவர்ஸில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கால் எடுத்துறாங்கன்னு தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ப்ரோ. அந்த ஆப்ரேஷன் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆம்பிடேட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே 3 நாள் ஆக்குனாங்க, அப்புறம் 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம்லாம் வரவே மாட்டாங்க. இது ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே இது கண்டினியூஸாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 2 நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாச்சு இது கேர்லெஸ்ஸாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. காலில் அடிப்பட்டா தெரியும்ல, தண்ணிலாம் வெளியே வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப வெளியே வர ஆரம்பிச்சிச்சு.
அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 2 நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்றது வந்து ஓகே, அப்படி இப்படின்னு க்ளீன் பண்றது நல்லா, நம்மளுக்கு தான் நல்லது, அது அவங்களுக்கே தெரியும் டாக்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அத்தனை நாள் சீஃப் டாக்டர் வருவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி அவர் வந்து பார்ப்பாரு எல்லா பேஷண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவர் வரப்போறாரு தெரிஞ்சோடனே அந்த 4 நாளா ட்ரெஸ்ஸிங்கே பண்ணல. அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையிலேயே வந்து சீக்கிரமா ஒரு 7 o'clock வந்து அடிஷ்னலா இந்த கிளாத்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து மேலே அப்படியே ரோல் பண்ணி கட்டிடுவாங்க. அவர் வந்து பார்க்கும்போது நேற்று ஈவினிங் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ஆனால் அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. 4 நாள் இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி. ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாக கிளீனாக வச்சிருந்தா தான் ப்ரோ அது சீக்கிரமா ஆறும். அதுன்றது டாக்டர்ஸ்க்கே தெரியும் அது. ஆனால் அவங்களே பண்ணல, சரியா கேர் பண்ணல, எதுவுமே பண்ணல. கைக்கு வந்து இது பண்ண போறேன், பிளேட் வைக்க போறேன்னு சொன்னாங்க. அடிபட்டு பிளேட் வச்சிருக்கோம். ஆமா ப்ரோ, அதுக்கும் வந்து கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. சரி இதான் பண்ண முடியல, காலுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காலுக்கு ஓப்பன் பண்ணும்போது இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அங்க பாதி மசில் எடுத்துட்டு திரும்பி கூட்டு வந்தோடனே எனக்கு வந்து மைண்ட் சரியில்லை. இதுக்கு மேலே இங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. நான் கேட்டதுக்கு இதுக்கு மேலே நீங்க கட் பண்ணிக்கலாம் கேட்டதுக்கு, ஆம்பிடேட் பண்ணிக்கலாம் கேட்டதுக்கு, இல்ல இன்ஃபெக்ட் ஆனா நாங்க முட்டியும் சேர்த்து கூட எடுப்போம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா வந்து நம்மளுக்கு தான் வந்து ஒரு இதுவே இல்லை, இதுக்கப்புறமும் வந்து என் சைடு லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகி நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அங்கேயே வந்து கியூர் ஆகி ஃபுல்லாக வந்துட்டோம் ப்ரோ. இந்த சின்ன வயசு கஷ்டங்கள்லாம் நிறைய பேசியிருந்தீங்களே, அது என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு சின்ன வயசுல? ஸ்டார்டிங்ல ஏதோ பெருசா தெரியல ப்ரோ எனக்கு, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம். ஸ்கூலுக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ்லாம் தெரியும், அவங்க மட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஹோம் ஒர்க் முடிக்கல தப்பு பண்ண அடிப்பாங்க. என்ன வந்து பார்த்துட்டு அடிக்காம வந்து சொல்லிட்டு நீ உட்காந்துரு அப்படின்றவங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மள தனியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். சரி அது வந்து சின்ன வயசு வந்து அப்புறம் நச்சு இப்படி போகும்போதெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்டியாடா என்ன பண்றேன்றது அவங்க கேர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த அவங்க கேர் பண்றாங்க, நல்லதுக்கு தான் கேர் பண்றாங்கன்னா அது எனக்கு வந்து எப்படி சொல்றது, நம்மள மட்டும் தனியா பாக்குறாங்க, மற்ற பசங்களை வந்து அடிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, நம்மள ஒரு மாதிரி பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து புது ஃபீலிங் ஆச்சு. அது அப்பயும் நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து கேர்ஃபுல்லா இருந்தேன்னா என் காலை நான் வந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனாலதான் வந்து இப்பயாச்சும் ஒழுங்கா இருக்கலான்றதுனால என்ன நானே டெவலப் பண்ணிக்கணும், என்னால் 4 பேர் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றதுனால தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பீடாக ஓட்டுவாங்க, ரேஷ் டிரைவ் பண்ணுறது, நைட்டில் ரவுண்ட்ஸ் போகிறது. ஆனால் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புவீங்க இது மூலியமா? இப்போ நான் இதை சொன்னேன்னா என்னடா இவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சின்ன பையனே பூமர் மாதிரி பேசுகிறான்னு நினச்சிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பேச மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாகவே போகலாம், தேவையில்லை ப்ரோ ஸ்பீடு. இப்போ ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க ப்ரோ? என்கிட்ட பேரா ஒலிம்பிக்ஸ் சேரணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. தான் ப்ரோ நான் வந்து கொஞ்சம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். போயிட்டு அங்கே போய் பார்த்ததுல கோச்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வாடா அப்படின்னாங்க. ஆனால் என்னன்னா இப்போ அதுக்கேற்ற டைம் இல்லை, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து லெக்கை போட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஃபார்மாலிட்டிஸாக அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சர். இப்போ இப்படி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஃபிசிக்கலாக நார்மலாக இந்த புஷ்அப் புல்லப் படிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு போகலாம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டது வந்து அவங்க என்னாச்சு இப்போ உங்கள் லைட் வெயிட்லேருந்து தூக்குங்க, 1 kgலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்றதுனால போனேன். போனோடனே நம்மளுக்கே தெரிஞ்சு நம்ம பாடி வந்து எதுக்கெல்லாம் அக்செப்ட் ஆகுதுன்னு. வெயிட்ல என்னால் லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நானும் அதை பண்ணிட்டே வந்தேன். அது இல்லாமல் என் பாடியை மெயின்டைன் பண்ணோம். எனக்கு ஜிம்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்? ஆமாம் ப்ரோ. எப்படி சொல்றது ப்ரோ, அது நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம உடம்பு நல்லா வச்சுட்டு அது திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ நம்மளால. ஸோ அதனால அதேமாரி அங்கே போனோன்னா ஒரு ரிலீஃபாக இருக்கும், மைண்ட் ரிலீஃபாக. நம்ம ஏதாச்சும் ரொம்ப புஷ் பண்ணும்போதோ ஒரு மாதிரி டென்ஷன்லாம் இருக்கும்போதெல்லாம் அங்கெல்லாம் ரிலீஃபாக இருக்கும் அந்த 2 hour 3 hour. இப்போ இந்த வீட்டில் எவ்வளோ நாளா இருக்கீங்க ப்ரோ? எங்கள் அப்பா கட்டினது தான் ப்ரோ இந்த வீடு. அப்போவே இதை கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதில் தான் நாங்கள் ஏதோ இங்கே தான் இருக்கேன். நடுவில் பெயிண்டிங் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே மாடிஃபைலாம் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. இங்கே அவங்களோட மெமரிஸ் நிறைய இருக்கும். இந்த பெட்டு தான் ப்ரோ, இதே பெட்டு தான் ப்ரோ. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருக்கு இந்த பெட்டு. அவங்க ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்கு. அப்புறம் ஒரு சில மோட்டிவேஷனாக நானும் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாலில் ஒட்டுவேன். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்கு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கீங்களே, கமல்ஹாசன், முகமது அலி. ப்ரோ அவங்களாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு. இந்த சின்ன வயசுலேருந்து எல்லா மெமரிஸும் இந்த ரூமில் தான் ப்ரோ எனக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இந்த ரூமில் தான். அதெல்லாம் தாண்டி இப்போ இன்னமும் இந்த ரூம் இருக்குது. இங்கே நான் அப்படி தான் இருக்கேன். சில பேர்லாம் எங்கள் பாட்டிலாம் இங்கே படுக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஏதோ கனவு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு. என் தம்பியும் படுக்க மாட்டான், நான் மட்டும் இங்கே பத்துப்பேன். எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு மட்டும் நல்லா தூக்கம் வராங்க. இப்போ நம்ம என்னதான் அடிபட்டு நம்ம மோட்டிவேட்டாக இருந்தாலுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாச்சும் நம்ம நெகட்டிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி யாராச்சும் பேசியிருக்காங்க? நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போவே வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது ப்ரோ. ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ஜிம்ல வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ஒரு 25 kg நான் வந்து லிஃப்ட் பண்ணுறேன். அதை பார்த்தோன்னே உனக்கு இன்னொரு கால் இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல இது லிஃப்ட் பண்ணன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு காலே இருக்கு, எதுக்கு இன்னொரு கால் தேவையில்லாமல்? என்னால் ஒரு காலே லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னும் போது உன்னால் இப்போ ஓட முடியுமா, இல்ல ஜம்ப் பண்ண முடியுமா, இல்ல ஒரு பாலை கிக் பண்ண முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசுறேன். ஆமா நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் இன்னும் அதான் நானும் வந்து
சரி நான் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க என்னால் ஓட முடியுதா இல்லையான்றது நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் வந்து சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு, உங்கள்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறேன், அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இது கமெண்ட்ஸில் ஓகே, நம்ம பக்கத்தில் வீட்டு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாராச்சும் சரௌண்டிங்கில் என்னன்னா, இப்போ கூட ஜிம்முக்கு போகிறது கூட யாருக்கும் பிடிக்காது. பையன் வீட்டில் ஒழுங்காக உட்காராம உனக்கு கால் சரியாமல் எதுக்கு இவன் ஜிம்முக்குலாம் போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்மளுக்கு தெரியும்ல ப்ரோ நம்ம எப்படி இருக்கோன்றது, நம்ம உடம்பு மாறுறது நம்மளுக்கு தான் தெரியும். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் பண்ண மிஸ்டேக்கோ அந்த டைம் வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம தினமும் நான் ஜிம்முக்கு போகிறது மட்டும் விட மாட்டேன் ப்ரோ. நம்ம சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவாக பேசினாலுமே நான் பாசிட்டிவாக தான் ப்ரோ இருப்பேன். நெகட்டிவாக பேசுகிறதெல்லாம் விட்டு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதை வந்து அவங்க இது பண்ணலாம் ப்ரோ கொஞ்சம். அண்ட் வந்து லைஃப் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கல்ல 2-3 பேர், நான் என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம், அவங்களெலாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் லைஃபு அப்படின்னு நினைக்காம வந்து அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் சும்மா உடஞ்சிச்சின்னு வீட்டில் உட்காராம வெளியே வந்து நான் யார் என்ன பண்ணுறன்றதை பார்த்து அவங்களால ஏன் முடியுது நம்மளால ஏன் முடியலன்றதை மைண்டில் ஏற்றி நீங்களும் பண்ணுங்க. நீங்கள் இதே மாதிரி எப்பவும் மோட்டிவேட்டடாக இருங்க, நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கும் ப்ரோ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. Entry panna vetri. Download the app. Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.